பாஜகவின் நாயனார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பெருமாள்பட்டு தனியார் பள்ளி வளாகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு நேரில் ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆய்வில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர், திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், ஆவடி காவல் ஆணையர் சங்கர் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் ஆகியோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்ததாகவும், ஆய்வில் எவ்வித பாதுகாப்பு குறைபாடு கண்டறியப்படவில்லை, அனைத்து பாதுகாப்பாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் கண்காணிப்பு கேமரா வேலை செய்யாதது குறித்த கேள்விக்கு, ஓவர்லோடு காரணமாக கண்காணிப்பு கேமராவில் சற்று நேரம் பழுது ஏற்பட்டதாகவும், பின்னர் அது சரி செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அதுபோன்ற ஓவர்லோடு ஆகாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்தினால் உடல் சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாயனார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட 4 கோடி பணம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து முடிவு எடுக்கும் எனவும், தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் செலவின பார்வையாளர்கள் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே நாயனார் நாகேந்திரன் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம ரிவ்யூல. ஸோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா ஏற்பாடுகள் சந்தோஷமா இருக்கிறது. ஸோ டிஓஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கமிஷனர் அவர்களும் அவங்க பாதுகாப்பு எல்லாம் போதுமான அளவில் கொடுத்துட்டு அதை நல்ல முறையில் வச்சிருக்காங்க, பாதுகாப்பான முறையில் வச்சிருக்காங்க. சோ அதான் எனக்கு இந்த கவுண்டிங் சென்டர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு என்ன புகார் பார்க்கணும். டிஓ டெய்லி வந்து பாக்குறாங்க, ஆர்ஓ வந்து டெய்லி பாக்குறாங்க. சோ சிஓ முறையில ஒரு வந்து பார்க்கலாம். அந்த நீலகிரி கவுண்டிங் சென்டர்ல சிசிடிவி அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் தட் அது ஓவர்லோட்னாலே ஹீட் ஆயிட்டு அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல என்னென்ன நம்ம ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணணும் அது பார்த்துட்டு அது எலெக்ஷன் கமிஷன் சொன்னா அது நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். சார், பொதுவா இந்த வெயில் காலத்துல இது போன்ற விஷயங்களை தவிர்க்க என்னென்ன மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும்? நம்ம இதுல முக்கியமா பார்த்தா நீங்க வெயில் காலமா இருக்கிறனால நம்ம எலெக்ஷன் ஸ்டாஃப்க்கு போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன், ஃபர்ஸ்ட் இஸ் ஹைட்ரேஷன். நம்ம போலிங் அபிஷியல்ஸ், போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த் முறையில எப்படி அவங்க இது நல்லா, ஏன்னா இது ஒரு 45 டேஸ்க்கு மேல நமக்கு கான்ஸ்டன்டா பாதுகாப்போடு இருக்கணும். ஸோ அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங், அது கவுண்டிங்க்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் அதுக்கு நம்ம ஏற்பாடு டிஓ எல்லாம் பாக்குறாங்க. போலீஸ் சார்பா இங்கே நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் பார்க்கணும் அதுவும் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லா வகையில நாங்க எல்லா ஏற்பாடு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தலைவர்கள்லாம் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது? ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள்லாம் பெண்டிங்ல இருக்கு. இது எப்பதான் நம்ம எப்போ நமக்கு அரசாங்கத்துல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து நமக்கு ரிக்வெஸ்ட் வருதோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிட்டு அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணிருக்கோம். சமீபத்துல தண்ணீர் பந்தலுக்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு, பண்ணிருக்காங்க. ஸோ கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது இல்ல. டெல்லியில இருந்து என்ன ரிப்போர்ட் வந்தது? எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க? நீங்க கொடுக்குற இப்போ ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இந்தியா முழுவதுமா இது எப்படி இருக்கும் அது ஆராய்ச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில நாங்க பள்ளிகள் வந்து திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டிங் டே அன்னைக்கே பள்ளிகள் உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாம் வைக்கப்படும். நம்ம எடுத்த காலேஜ் கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அத்தாரிட்டிக்குள்ளே பேசிட்டு அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க. ஸோ டிஓ அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வேற பாஜக வேட்பாளர் நாயனார் நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் விவகாரம் எப்படி சார் விசாரணை போயிட்டு இருக்கீங்க? அது விசாரணை
நம்ம இல்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போயிட்டு இருக்கு. அது ஒரு செப்பரேட் ப்ரொசீஜரா அவங்களோட வழக்கப்படி அவங்க. சார், இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேட்பாளர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் பொதுவா இந்த மாதிரி நேரங்கள்? ஒரு வேட்பாளர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க, 4 கோடி விவகாரம், தேர்தல் சமயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அதுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படி அவங்க பண்றாங்க. டிஸ்குவாலிஃபைடு இது எல்லாத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு. இல்ல அவர் நம்மளோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில முடிவெடுக்க முடியும். தனியா எல்லாம் டெல்லியில பண்ணிட முடியாது. ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பா, அப்சர்வர் சார்பா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல எப்பவுமே. சார் மேலும் நீங்க தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் ஆய்வு செய்ய வைக்கிறீங்களா? இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கீங்களா? இந்த 4 கோடி விவகாரம் குறிப்பா எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய நம்ம கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுதான் அப்பப்போ அப்படி நாங்க. சார் இந்த நீங்க தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் ஆய்வு செய்ய